ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஹாலிவுட் படமான த ஸ்டேஞ்சர்ஸ் சாப்டர் 1 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த ஸ்டேஞ்சர்ஸ் வரிசையில் இது 3வது இன்ஸ்டால்மெண்ட். இதுக்கு சாப்டர் 1 வச்சிருக்கிறது கொஞ்சம் வேடிக்கை தான். இது 2008 வெளிவந்த முதல் படத்தோட கதைக்கு முன்ன நடந்த சம்பவங்களை மையமாக கொண்டதுன்னு சொல்றாங்க. அந்த முதல் ஸ்டேஞ்சர்ஸ் படத்தை நான் பல காரணங்களுக்காக ரொம்பவே ரசிச்சிருக்கேன். அது ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம். உண்மையிலே பயமுறுத்தும். அதனாலேயே அந்த படத்தை ஒரு கல்ட் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. 2018ல த ஸ்டேஞ்சர்ஸ் ப்ரே அட் நைட்னு அடுத்த படம் வந்தது. ஆனா அதை மறந்துறது நல்லது. த ஸ்டேஞ்சர்ஸ் சாப்டர் 1 3 பாகம் கொண்டது. எல்லா பாகத்தையுமே மொத்தமா 2022லயே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த 3 படத்தையுமே ரென்னி ஹார்லின் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் 1990ல செம சக்சஸ் ஆன டை ஹார்ட் 2வையும் கிளிஃப் ஹேங்கரையும் டைரக்ட் பண்ணவர். இந்த ஸ்டேஞ்சர்ஸ் சாப்டர் 1 ஒரு ரீலான்ச் மாதிரி தான். அப்போ அந்த ரீலான்ச்சுக்கான விஷயங்கள் இருக்குமான்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். லவ் பேர்ட்ஸான மாயாவும் ரியானும் நியூயார்க்ல இருந்து போர்ட்லாண்டுக்கு ஒரு 3 நாள் ரோட் ட்ரிப்ல இருக்காங்க. போர்ட்லாண்ட்ல மாயாவுக்கு ஒரு பெரிய வேலைக்கான இன்டர்வியூ காத்திருக்கு. வீனஸ்ன்ற ஒரு சின்ன ஊர் வழியா போகும்போது சாப்பிட்டுட்டு போகலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிறுத்துறாங்க. உள்ள வெளி உலகத்துக்கு அவ்வளவா கனெக்ட் ஆகாத உள்ளூர்வாசிகளால வரவேற்கப்படுறாங்க. அவங்க வித்தியாசமாவும் கொஞ்சம் பயமுறுத்தல் மாதிரி இருக்காங்க. சரி, பார்சல் வாங்கிட்டு கிளம்ப பார்த்தா அவங்க துரதிர்ஷ்டம் கார் ஸ்டார்ட் ஆகல. வேற வழி இல்லாம அங்க இருக்கிற மெக்கானிக் ஷாப்ல விட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா இருக்கவ அவங்கள ஒரு நடுக்காட்டுல ஒரு பழமையான ஏர் பிஎன்பி ஹோட்டல்ல இறக்கி விடுறா. சரி, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு அமைதியான இடத்துல ரொமான்டிக்கா இருக்கலாம்னு நினைக்கும் போது 3 முகமுடி போட்ட சைக்கோ ஆளுங்க அவங்கள பயமுறுத்த தொடங்குறாங்க. முதல்ல யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி கதவை தட்டி தமரா இருக்காளன்னு கேட்டுட்டு இல்லைன்னு சொன்ன உடனே தள்ளி இருட்டில் நின்று பார்க்கறது, அங்க இங்க நிக்கிறது, அப்புறம் கோடாரிகளையும் கசாப்பு கத்திகளையும் வச்சு கதவை உடைச்ச உடனே தான் விஷயங்கள் ரொம்ப தீவிரமாகுது. அதுக்கடுத்து இந்த காதல் ஜோடிங்க அந்த முகமுடி போட்ட 3 சைக்கோஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட மீதி கதை. 2008ல வந்த படத்தை போலவே இதோட செட்டிங்கும் சிம்பிளா தான் இருக்கு. ஆனா சாப்டர் 1ல ரொம்ப பயமுறுத்துற மாதிரியோ இல்ல சஸ்பென்ஸை பில்டப் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ற மாதிரியோ இருக்க சம்பவங்க இல்ல. ஒரு சில ஜம்ப்ஸ்கேர்ஸை தவிர இயக்குனர் ஹார்லின் பயமுறுத்துற க்ளோஸ்அப் ஷாட்ஸ், வீட்டை சுத்தி தெரியும் சைக்கோங்க, சும்மா கதவுல தட்டுறது, ஜன்னல் வழியா பாக்குறது, இருட்டில் நிக்கிறதுன்னு ஒரு ஸ்டடியா இந்த மாதிரி விஷயங்களே நம்பியிருக்காரு. 1-2 ஆக்ஷன் காட்சிகள் வருது, ஆனா அது போதுமானதா இல்ல. இந்த சாப்டர் 1ல 2008ல வெளியான அசல்ல இருந்து நிறையவே இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு கார்பன் காப்பின்னு கூட சொல்லலாம். ஆனா அதுல இருக்க மாதிரி ஒருவித டென்ஷனோ படம் முழுக்க வர பயத்தையோ கொடுக்கல. 30 நிமிஷத்துக்கான கண்டென்ட்டை தான் இழுன்னு இழுத்திருக்காங்க. அதுக்கு மேல சாப்டர் 2 பார்க்க தோன்ற எந்த சம்பவம் இல்லாத ஒரு கிளைமேக்ஸை வச்சுட்டு தொடருன்னு போட்டது தான் நம்மள வச்சு செய்யறதுன்னு அர்த்தம். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அந்த முகமடி சைக்கோங்க நீங்க இந்த இடத்துல தங்க வந்ததால் தான் கொலை செய்யறோம்னு சொல்றதே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது ப்ரோன்னு சொல்றவங்க தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.